வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காண்டி என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, இப்போ ரீசெண்டா ஓடிடில ரிலீஸ் ஆன சில கிரைம் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்ன மாதிரி திரைப்படங்கள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல பார்க்க போற படம் என்னன்னா, நாக் அவுட் அப்படிங்கிற ஒரு பிரெஞ்சு மூவி ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படம் கோ அப்படிங்கிற பேர்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி தமிழ் டப்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அதுவும் எம்எம்ஏல ஃபைட்டரா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை பேஸ் பண்ணி நகரக்கூடிய கதைக்களம் தான் இது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே என்சோ அப்படிங்கிற நபர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபைட் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கி அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. அந்த இறந்து போன பர்சனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபோ ஒரு பையனும் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா நம்ம ஹீரோவை பார்த்து கடுப்பாயிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோவுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விதமா ஒரு கில்ட் மாதிரி ஆயிருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இந்த ஃபைட் எல்லாத்தையும் விட்டுட்டு டெய்லி பேசிஸ் இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி இவர் லைஃப் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்சோவோட மனைவி வந்து ஒரு ஹெல்ப் கேட்டு ஹீரோ கிட்ட வராங்க. அதாவது அவங்களோட பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இப்போ அவனோட உயிருக்கே பெரிய ஆபத்து ஒண்ணு இருக்கு. இதே நேரத்துல அவனையும் காணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அவங்களோட பையனை எப்படியாவது காப்பாற்ற சொல்லி அதோட மிஷினை இப்ப ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பையன் லியோவை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாரு. அப்படி ஒரு கட்டத்துல ஹீரோவோட சேர்ந்து ஒரு போலீஸ்கார லேடியும் பாத்தீங்கன்னா இவரோட சேர்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்றாங்க, அந்த பையனை கண்டுபிடிச்சாங்களா, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இது. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வரக்கூடிய எம்எம்ஏ ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. அந்த போர்ஷன்லாம் பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா எடுத்திருப்பாங்கன்னே சொல்லலாம். அதுலயும் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் எம்எம்ஏ ஃபைட்டர் மாதிரி நம்ம ஸ்கிரீன்ல தெரிஞ்சாங்கன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கேங் வார் போர்ஷன்ஸ், அதாவது மார்சேல் அப்படிங்கிற ஒரு பகுதியை எந்த கேங் ஆளணும் அப்படிங்கிற ஒரு கேங் வாரை ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அதுல எப்படி இந்த லியோங்கிற ஒரு பையனோட இன்வால்மெண்ட் இருந்தது, அவன் அப்படி என்னத்தை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய சில சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பட் அந்த பையன் லியோவை மீட்டெடுக்கக்கூடிய அந்த ரெஸ்கியூ போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிளாட்டா இருந்தது மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதையெல்லாம் இன்னும் பெட்டரா எடுத்திருந்திருக்கலாம். ரொம்ப நார்மலா தான் கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. என்னதான் நம்ம ஹீரோ எம்எம்ஏ ஃபைட்டரா இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு கேங்ஸ்டர் கேங்க, அதுலயும் அவங்க நிறைய பேர் துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேங்க தனி ஆளா போய் தட்டி தூக்குற இடத்துல எல்லாம் சில லாஜிக் மிக்ஸ் ஆன மாதிரி தான் தோணுச்சு. பட் அந்த லாஜிக் எல்லாம் தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவரா இருந்தீங்கன்னா இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த படத்துல பெரிய ஆக்ஷன்லாம் இருந்தாலும் பெரிய லெவல்ல அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இன்னும் கிரிப்பிங்கா பண்ணியிருந்திருக்கலாம். பட் டுவர்ட்ஸ் இந்த படத்தை முடிச்ச விதம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஓவரால் இந்த படத்தோட டூரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். அது பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பிளஸ். நீங்க பெருசா லாஜிக்கெல்லாம் பார்க்காம ஒரு சிம்பிளா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு உங்க கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல ஒரு சிங்கிள் பேரண்டா நம்ம ஹீரோயின் அவங்களோட மகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில ஒரே சமயத்துல ஹீரோயின் கிட்ட இருந்து அவங்களோட குழந்தையை பிரிச்சிடறாங்க. அதே மாதிரி வேலையும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இருந்து போயிருது. இவங்க வாடகை தராதனாலையும் ஓனரும் பாத்தீங்கன்னா இவங்களை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த விரக்தியில நம்ம ஹீரோயின் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்றாங்க, அதுதான் இந்த படத்தோட மொத்த கதையும். இந்த படத்தை பாத்தீங்கன்னா டெய்லர் பெரி அப்படிங்கிறவர் தான் இயக்கியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல தாராஜி ஹென்சன் அப்படிங்கிறவங்க தான் ஒரு லீடு கேரக்டர்ல பிளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட பொண்ணு கூட ஒரு ஸ்ட்ரகிளிங் லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க தங்குற இடத்துல இருந்து அவங்க வேலை பார்க்குற இடம் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஆகணும்னு சொல்லி ஒரு காசுக்காண்டி ரொம்ப டிஸ்பரேட்டா அலைஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் டேல எந்தெந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்குது, இவங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டுது, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அவங்களோட மகளோட சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த படத்தை ரொம்ப பயங்கரமா இம்பாக்ட்ஃபுல்லா கன்வே பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதுவும் அவங்களோட லைஃபே ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளிங் லைஃப் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன சீக்வன்ஸ் வழியா நிறைய விஷயங்களை காட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பர்டிகுலர் டேல அது எவ்வளவு ஹாரிபுல்லா டேவா மாறுது அப்படிங்கிறதுக்கும் நிறைய நீட்டான சீக்வன்ஸ் எல்லாம் நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதுல வர்ற சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்ஃபேக்ட் நமக்கே ஒரு விதமான பரிதாபங்கள்லாம் உண்டாகும். என்னடா இப்படி எல்லாம் நடக்குதே, அடுத்து இவங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோடுல நம்மளை கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பேங்க் ராபரி
மாதிரி மோடுக்குள்ள இந்த கதைக்காலத்தை கொண்டு போவாங்க. ஒரு மாதிரியா ஹாஸ்டேஜஸ் நிறைய பேரை பிடிச்சு வச்சிருப்பாங்க. சோ அப்ப இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான டென்ஷனை நிலவுச்சு. அதே மாதிரி அந்த நெகோசியேஷன் போர்ஷன்ஸ், அதை சுத்தி நடக்கக்கூடிய டிராமா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்தது. சோ அதுக்கப்புறம் அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? சோ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயத்த பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லுவேன். அதெல்லாம் பாக்குறதுக்கு பயங்கர சூப்பராகவே இருந்தது. ஸோ அதெல்லாம் நீங்க பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸை தான் பார்க்க போறோம். அது என்ன வெப் சீரிஸ்னா தேவிகா அண்ட் டேனி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு வெப் சீரிஸ் தான். இது இப்போ ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இதுல மொத்தமா 7 எபிசோடு இருக்கு. இதுல வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 20 to 25 மினிட்ஸ் ஓடக்கூடிய எபிசோட்ஸ் தான். ஒரு சின்ன சைஸ் வெப் சீரிஸ்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ்ல ரித்து வர்மா தான் ஒரு லீட் கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபேண்டசி கலந்த ஒரு மிஷன் பேஸ்டு டிராமா தான் இது. இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா தேவிகாவை காட்டுறாங்க. அவங்க ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லைஃப் அப்படிங்கறதே பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய சர்க்கிள்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இவங்களோட பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி தான் அவங்களோட வாழ்க்கையே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டும் ஆயிருது. இவங்களோட மாப்பிள்ள இருக்கான் இல்லையா, அவன் பாத்தீங்கன்னா பயங்கர ரெக்ரெசிவான பர்சனா இருக்கிறான். சோ இதுல இருந்து இவங்க எப்படி வெளியில வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற டைம்ல தான் டேனி அப்படிங்கிற ஒரு பையனோட அறிமுகம் இவங்களுக்கு கிடைக்குது. அந்த டேனி மேல இவங்களுக்கு ஒரு விதமான அட்ராக்ஷன் உண்டாகுது. அவங்கிட்ட லவ்வா சொல்லலாம்னு சொல்லி போகும்போது அந்த டேனி பாத்தீங்கன்னா ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்றான். அது என்ன விஷயம், அந்த பையன் எதுக்கு தேவிகா பின்னாடியே வாரான், அவனோட இன்டென்ஷன்லாம் என்ன, அவனோட ஆசைகள்லாம் நிறைவேறிச்சா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய சீரிஸ் தான் இது. இந்த சீரிஸ் தொடங்கின விதத்தை பார்க்கும்போது ஒரு நல்ல ரொமான்டிக் டிராமா அப்படிங்கிற ஒரு மோடுல தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியான காட்சிகள்லாம் அமைச்சிருந்தாங்க. சடனா ஒரு ஃபேண்டசி பார்ட் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது ஒரு விதமான ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து இவங்க பண்ணக்கூடிய ஒரு மிஷின் மோடுக்குள்ள இவங்க போகும்போது அப்போ இவங்க பண்ற அந்த மிஷின்ல இருக்கக்கூடிய காம்ப்ளெக்சிட்டிலாம் என்ன, இதையெல்லாம் இவங்க பண்ணி முடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. அதே மாதிரி ஒரு பொண்ணு எப்படி தைரியமா வெளியே வரா அண்ட் ஆல்சோ இவங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவங்க எப்படி கடக்குறாங்க, அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த போர்ஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லைன்னு சொல்லலாம். அது நம்ம கூட ஓரளவுக்கு கனெக்ட் ஆகாத மாதிரியே தான் போச்சு. அதுலலாம் பெருசா சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி தான் அது போச்சு. பட் டைம் பாஸுக்கு நீங்க இதை பார்க்கணும்னா ஒன் டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸை பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற ஒரு சீரிஸோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா மெர்சி ஃபார் நன் அப்படிங்கிற ஒரு கொரியன் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இதுலயும் பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 7 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோட்ஸும் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 40 மினிட்ஸ் ஓடக்கூடிய ஒரு எபிசோட்ஸ் தான். இது ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ்னே சொல்லலாம். இந்த சீரிஸ் ஒரு ரத்தம் தெறிக்க தெறிக்க ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர், அதாவது கில்லு. மலையாளத்துல பாத்தீங்கன்னா மார்க்கோன்னு ஒரு படம் வந்தது இல்லைங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பிளாட் தான் இந்த சீரிஸும். தன்னோட தம்பிக்காக அண்ணன் எடுக்கக்கூடிய ஒரு ரிவெஞ்ச் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதைக்களம் போகும். அந்த கில், மார்க்கோ, அந்த படங்கள்லாம் வரக்கூடிய அந்த ப்ரூட்டல் காட்சிகள்லாம் இதுல அவ்வளவா இல்ல. பட் இருந்தாலும் பிளட் ஷேடுங்கிறது கொஞ்சம் தூக்கலா தான் இந்த படத்துல அதிகமா இருக்கும். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ முன்னாள் கேங்ஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா பயங்கரமான கேங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி தான் பில்டப் கொடுப்பாங்க. பிரசன்டா ஒரு 11 வருஷமா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாம ஒரு நார்மலான லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் அவரோட தம்பி இறந்து போக மறுபடியும் அந்த கேங்ஸ்டர் களத்துக்கு திரும்பி வராரு நம்ம ஹீரோ. ஆக்சுவலா இந்த படத்துல 2 பவர்ஃபுல் கேங் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு கேங்ல தான் நம்ம ஹீரோ 11 வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஆனா பிரசன்டா நம்ம ஹீரோவோட தம்பி வந்து அந்த ஆப்போசிட் இன்னொரு கேங் இருக்குது இல்லைங்களா, சோ அதுலதான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சோ அங்கதான் நம்ம ஹீரோவோட தம்பி இறந்து போயிருப்பாரு. சோ இந்த இறப்புக்கு காரணமானவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நம்ம ஹீரோ களம் இறங்குறாரு. சோ எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இவர் தொடங்குறாரு, அதே மாதிரி எப்படி அந்த ரிவெஞ்ச் மோடுக்குள்ள இவர் போகிறாரு, யார் யாரெல்லாம் இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் யாருக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியதுதான் இந்த சீரிஸ். எனக்கு இந்த சீரிஸ்ல பிடிச்ச விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இனிஷியலா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம ஹீரோ பண்ணக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன் தான். தன்னோட தம்பியோட மரணத்துக்கு காரணமானவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு சில விஷயங்களை பயங்கர ரூத்லெஸ்ஸா பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோ ஏன் 11 வருஷம் ஒரு மாதிரி அந்த ஃபீல்டுல இல்லாம ஏன் தலைமறைவா இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான ரீசனிங் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு மாசான ஒரு பிளாஷ்பேக் போர்ஷன் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இந்த சீரிஸோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சூப்பரா பிரமாதமா இருந்தது. அதே மாதிரி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அவரோட தம்பியோட மறைவுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற ஒரு உண்மை ரிவீல் ஆகுற அந்த தருணம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நீட்டாவே இருந்தது. அதுலயும் அந்த கடைசியா எடுக்கக்கூடிய அந்த ரிவெஞ்ச் போர்ஷன், அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான ரிவெஞ்ச் போர்ஷனா தான் இருந்தது. பட் என்னன்னா இந்த சீரிஸ்ல அந்த பவருக்காக நடக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் இருக்குதுல, அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் இன்னும் கொஞ்சம் டீடைலாவா கொடுத்து
கொடுத்துருந்துருக்கலாம். பெரிய லெவல்ல அந்த டீடைலிங்லாம் மிஸ் ஆச்சுன்னே சொல்லுவேன். அதே மாதிரி இந்த சீரிஸ் ரொம்ப பரபரப்பா நகருதா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப பிளாட்டா போச்சுன்னே சொல்லலாம். மற்றபடி கண்டிப்பா இந்த சீரிஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.